எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து த கிரேட் ஹார்ஸ்மேன். த கிரேட் ஹார்ஸ்மேன். ஹார்ஸ்மேன் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து குதிரை மேலே குதிரை ஓட்டுவாங்க இல்லைங்களா, அவங்களையும் வந்து சில பேர் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை வந்துட்டு ஹார்ஸ்மேன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது உண்டு. அதாவது தமிழில் பார்த்தோம்னா குதிரை வீரன் எடுத்துக்கலாம். அதாவது குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே வந்துட்டு அந்த போர்லெல்லாம் போய் சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அதாவது யானைப்படை குதிரைப்படை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து குதிரைப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் பற்றின கதை தான் இது. ஓகே. த கிரேட் ஹார்ஸ்மேன் அப்படின்னா, கிரேட் அப்படின்னா வந்து உயரிய, உன்னதமான, மகத்தான, அந்த மாதிரியெல்லாம் மீனிங் வரும். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம், அதாவது இந்த டைட்டிலை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா மகத்தான குதிரை வீரன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். A man was in the woods when he was beaten by enemies. A man was in the woods. Woods அப்படின்னா வந்து காடு அப்படின்னு அர்த்தம். ஓகே. woods அப்படின்னா வந்து காடு அப்படின்னு அர்த்தம், இல்லை காடுகள்னு கூட எடுத்துக்கலாம். A man was in the woods அப்படின்னா ஒரு மனிதன் காட்டில் இருந்தபோது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். when he was beaten by enemies. ஸோ ஒரு நபரை வந்துட்டு அவரோட எதிரிகள், எனிமி அப்படின்னா வந்து எதிரி. ஸோ இந்த இடத்துல ப்ளூரலில் இருக்குது. எனிமீஸ் அப்படின்னா எதிரிகள். ஸோ எதிரிகள் வந்து அவரை போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. எப்போ அப்படின்னா அவர் காட்டில் இருந்தபோது. அவர் வந்து ஏதோ ஒரு காட்டில் இருக்கார். அப்போ வந்து அவரை சுற்றி வளைச்சு அவரோட எனிமீஸ் எல்லாம் அவரை பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாங்க. பீட் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து அடிப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி வாஸ் பீட்டன் பை எனிமீஸ் அப்படின்னா இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகே. எனிமீஸ் பேட் ஹிம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து ஹி வாஸ் பீட்டன் பை எனிமீஸ், பாசிவ் வாய்ஸில் இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மனிதன் வந்து எதிரிகளால் அடிக்கப்பட்டார் எப்போது அவர் காட்டில் இருந்தபோது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஒரு மனிதன் எதிரிகளால் அடிக்கப்பட்டார் எப்போது அவர் காட்டில் இருந்தபோது. ஸோ வுட் அப்படின்னு சொல்லும்போது மரம், மரக்கட்டை, இது எல்லாத்தையுமே நம்ம வுட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காடு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. People in the nearby village rescued him but were unaware that he was the king. People in the nearby village. ஸோ அருகில் இருந்த ஒரு கிராமம். ஓகே. அருகில் ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமவாசிகள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை காப்பாற்றிடுறாங்க. ரெஸ்கியூட் ஹிம் அப்படின்னா வந்துட்டு அவரை மீட்டுறாங்க. அந்த காடுக்கு அவங்க எதுக்கோ அந்த காடு வழியாக போயிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து அந்த இடத்துல அவரை வந்து அடிபட்டு கிடக்கிறத பார்த்து அவரை மீட்டுறாங்க. பட் வேர் அன்அவேர் தட் ஹீ வாஸ் த கிங். பட் வேர் அன்அவேர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பீப்புள் வேர் அன்அவேர். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரே சென்டென்ஸில் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரணும். ஓகே. பட் தோஸ் பீப்புள் வேர் அன்அவேருங்கிறது தான் இந்த இடத்துல ஃபுல் ஃபார்மில் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த தோஸ் பீப்புளுங்கிறது வந்து கட் பண்ணிடும், ஏன்னா அது ரிப்பீட்டடாக தேவையில்லை அப்படிங்கிறது. ஓகே. வேர் அன்அவேர் அப்படின்னா வந்து அன்அவேர் அப்படின்னா வந்துட்டு விஷயம் தெரியாமல் இருப்பது அப்படின்னு. ஓகே. அவேராக இருக்கிறது அப்படின்னா வந்துட்டு விழிப்போடு இருப்பது, ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இது வந்து என்னென்னா தெரியாமல் இருப்பது. ஸோ அவங்களுக்கு வந்து விஷயம் தெரில. என்னன்னா தட் ஹீ வாஸ் த கிங். அவர் தான் வந்துட்டு அந்த கிங்டம், அந்த ராஜ்யத்தோட அரசன் அப்படிங்கிற விஷயமே இந்த மக்களுக்கு தெரியல. One of the villagers let him stay at home and nursed him back to health. One of the villagers. ஸோ இந்த இடத்துல பாருங்க, one of the villagers. ஸோ villager அப்படின்னா கிராமவாசி அப்படின்னு அர்த்தம். வில்லேஜர்ஸ் அப்படின்னா கிராமவாசிகள். எப்பவுமே ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த வேர்ட் வந்து ப்ளூரலில் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே. பல பேரில் ஒருத்தர். ஓகே. அந்த கிராமவாசிகளில் ஒருவர். கிராமவாசி ஒருவர் அப்படின்னு சொல்கிறது வேற, கிராமவாசிகள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறது வேற. இந்த இடத்துல என்ன மீனிங்னா கிராமவாசிகள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் அப்படி தான் சொல்லணும். என் சிஸ்டர்ஸில் ஒருத்தங்க, என் பிரதர்ஸில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே ஒன் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதை தொடர்ந்து எழுதக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூரலில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிராமவாசிகளில் ஒருத்தர் லெட் ஹிம் ஸ்டே அப்படின்னா வந்துட்டு அவரை தங்க அனுமதித்தார். இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிறது வந்து அந்த குதிரை வீரன், அதாவது அந்த அரசனை மீன் பண்ணுறோம். ஓகே. லெட் ஹிம் ஸ்டே அட் ஹோம் அப்படின்னா அவரோட வீட்டில் வந்துட்டு
தங்கறக்கு அலோவ் பண்ணுறாரு. அண்ட் நர்ஸ்ட் ஹிம் பேக் டு ஹெல்த் அப்படின்னா அவரை வந்துட்டு திருப்பி ஆரோக்கியமாகிற வரைக்கும், அதாவது குணமடைகிற வரைக்கும் அவரை வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. நர்ஸ்ட் ஹிம் அப்படின்னா வந்துட்டு நல்லா கவனிப்பது, சேவை செய்வது அப்படின்னு அர்த்தம். ஓகே. when he recovered, ஸோ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம், அதாவது அவர் குணமடைந்ததுக்கு பிறகு, when he recovered அதாவது அவர் குணமான போது, he left the village, அவர் வந்து அந்த கிராமத்திலிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து லீவோட past tense left. ஓகே. He told the man who nursed him that his name was Mahashvaroha. ஓகே, மகாஷ்வரோஹா அப்படின்னு சொல்கிறாரு. He told the man who nursed him. நர்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம செவிலியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது நர்ஸ் அவங்க டியூட்டி பண்ணுறாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில், அதை சொல்கிறது. இன்னொன்று வந்து ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள வந்து கவனிச்சுக்கிறோம் அப்படின்னா அதுவும் நர்சிங் தான். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பால் ஊட்டுறாங்க இல்லைங்களா, அதுவும் வந்து நர்சிங்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. He told the man who nursed him அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அவர், இந்த இடத்துல ஹீங்கிறது அந்த ராஜாவை மீன் பண்ணுறான், அந்த அரசனை. He told the man, ஸோ அவர் அந்த வில்லேஜர். ஓகே, அவர் வந்து யார் அவருக்கு வந்துட்டு கவனிச்சிட்டாங்களோ அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா his name was மகாஷ்வரோஹா. ஸோ தன்னுடைய பேர் வந்து மகாஷ்வரோஹா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. த ஹார்ஸ்மேன், அதாவது தான் ஒரு குதிரை வீரன், என்னோட பேர் வந்துட்டு மகாஷ்வரோஹா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. he said, அதுக்கப்புறம் சொல்கிறாரு he said, இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. when you come to town, tell the sentry my name and he will bring you to me. when you come to town, நீ நகரத்திற்கு வரும்போது, நீங்கள் நகரத்திற்கு வரும்போது, when you come to town அப்படின்னா நீங்கள் நகரத்திற்கு வரும்போது, tell the sentry, sentry அப்படின்னா வந்துட்டு கார்டு அப்படின்னு அர்த்தம், காவலாளி அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக வந்துட்டு நார்மலாக கார்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள சென்ட்ரின்னு அவ்வளோவா சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா இந்த மிலிட்ரி பேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த இடத்துல கார்டாக இருக்கிறவங்கள வந்து சென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெல் த சென்ட்ரி அப்படின்னா காவலாளி கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்கிறாருன்னா என்னோட பேரை சொல்லுங்க அப்படின்னு அந்த அரசன் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கிளம்பும்போது. அண்ட் ஹீ வில் பிரிங் யூ டு மீ, ஸோ நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு நகரத்திற்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவலாளி கிட்ட என்னோட பேரை சொல்லுங்கள், அவர் வந்து உங்களை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவார். ஹீ வில் பிரிங், இந்த இடத்துல ஹீங்கிறது வந்து இந்த சென்ட்ரியை மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஹீ வில் பிரிங் யூ அப்படின்னா அவர் வந்து உங்களை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார், கூட்டிகிட்டு வந்து விடுவார் என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது மந்த்ஸ் லேட்டர், பல மாதங்களுக்கு பிறகுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே வந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்ததுன்னா சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக வெறும் மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லும்போது பல மாதங்களுக்கு பிறகுன்னு நம்ம யூஸ்வலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். The king increased the taxes in his kingdom. The king increased, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா அதிகரிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ பல மாதங்களுக்கு பிறகு அந்த ராஜா வந்துட்டு அதிகரிக்கிறாரு. என்ன அதிகரிக்கிறாருன்னா the taxes in his kingdom, அவரோட ராஜ்யத்தில் வரியை வந்து அதிகரிச்சிடுறாரு. The villagers approached that man and told him that one he had nursed was the king. The villagers approached that man. ஸோ இந்த இடத்துல அந்த மேன் அப்படிங்கிறது அந்த வில்லேஜர், அந்த ராஜாவை காப்பாற்றி தன்னோட வீட்டில் வச்சு பணிவிட செய்கிறாரு இல்லைங்களா அவர். The villagers approached that man அப்படின்னா அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா அணுகுவது அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் சந்திப்பது அப்படின்னு கூட சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஊர் அந்த கிராம மக்களெல்லாம் வந்து அவரை போய் பார்க்குறாங்க, அவரை போய் அணுகிறாங்க. The villagers approached that man and told him that the one he had nursed was the king. ஸோ அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ யாருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாதப்போ கவனித்து குணமாக்கி அனுப்பினியோ அவர் தான் நம்ம நாட்டோட ராஜா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த கிராமவாசிகள் இவர்கிட்ட சொல்கிறாங்க. The man went to the town where the king welcomed him. The man went to the town. ஸோ அதுக்கப்புறம் இது கேள்விப்பட்ட, அதாவது நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா இந்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் வந்து இவர்கிட்ட நீ கவனிச்ச இல்லை, அவர் தான் வந்துட்டு நம்ம நாட்டோட ராஜா, நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அணுகிறாங்க அப்படின்னாலே நம்ம அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நீ சொன்னால் அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லி அவர் அனுப்புகிறாங்க.
த மேன் வென்ட் டு த டவுன். ஸோ அந்த நபர் வந்துட்டு நகரத்திற்கு போகிறாரு. வேர் த கிங் வெல்கம்ட் ஹிம். ஸோ அவர் வந்துட்டு அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவர் போய் அந்த சென்ட்ரியை பார்க்குறாரு. அந்த சென்ட்ரி வந்து ராஜா கிட்ட அவரை அழைச்சிட்டு போயிருக்காரு. வேர் த கிங் வெல்கம்ட் ஹிம். இவரை பார்த்ததுமே வந்து அந்த ராஜா வந்து இவரை வந்து வரவேற்கிறாரு. He spoke to the king about the taxes and he agreed to abolish it. He spoke to the king. ஸோ அந்த நபர் வந்து ராஜா கிட்ட பேசுகிறாரு. எதை பற்றி அப்படின்னா வந்து about the taxes. ஸோ பற்றி அப்படின்னா about. ஓகே, ஸோ about the taxes and he agreed to abolish it. ஸோ இந்த இடத்துல வந்து he அப்படிங்கிறது வந்து ராஜாவை மீன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஹீங்கிறது வந்து அந்த வில்லேஜரை மீன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த வில்லேஜர் போய் ராஜாவை சந்தித்து பேசுகிறாரு. அது எதை பற்றி அப்படின்னா வரியை பற்றி பேசுகிறாரு. அதை கேட்டதும் வந்துட்டு அந்த ராஜா வந்து அந்த வரி எல்லாத்தையும் வந்துட்டு ஒழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதை வந்து நான் அபாலிஷ் பண்ணிடுறேன். ஒழிக்கிறது அப்படிங்கிறது வந்து அபாலிஷ்க்கு வந்துட்டு ஒழிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்னஸ் இஸ் ஆல்வேஸ் ரிவார்டட். ஸோ கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அன்பாக நடந்துக்கிறது, குணமாக நடந்துக்கிறது, சாஃப்டாக நடந்துக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பண்போடு நடந்துக்கிறது. ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கைண்ட்னஸ் இஸ் ஆல்வேஸ் ரிவார்டட் அப்படின்னா ரிவார்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு வெகுமதி எப்பவும் கிடைக்கும், அதுக்கு வந்து பலனளிக்கும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இந்த இடத்துல என்னென்னா குணம், அன்பு வந்து என்றைக்குமே வந்துட்டு பலனளிக்கும். ஒருத்தங்க மேலே நம்ம காட்டுற அன்பு என்றைக்கும் வீண் போகாது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை வந்து ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிடுறேன். The Great Horseman. A man was in the woods when he was beaten by enemies. People in the nearby village rescued him but were unaware that he was the king. One of the villagers let him stay at home and nursed him back to health. When he recovered, he left the village. He told the man who nursed him that his name was Mahashwaroha, the horseman. He said, "When you come to town, tell the sentry my name and he will bring you to me." Months later, the king increased the taxes in his kingdom. The villagers approached that man and told him that one he had nursed was the king. The man went to town where the king welcomed him. He spoke to the king about the taxes and he agreed to abolish it. Moral of the story: kindness is always rewarded. ஸோ மேலே பார்த்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் அதோட மீனிங் தமிழில் அப்படியே கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி வாசிச்சிட்றேன். கிரேட் அப்படின்னா உயரிய, மகத்தான அந்த மாதிரி அர்த்தம். ஹார்ஸ்மேன் அப்படின்னா குதிரை வீரன். வுட் அப்படின்னா வந்து காடு. ஸோ சில பேர் வந்து அது யூஸ்வலாக வந்து வுட் அப்படின்னா காடு தான், பட் எழுதும்போது சென்டென்ஸாக பார்த்தோன்னா உட்ஸ் அப்படின்னு தான் எழுதுவோம். ஓகே, காடுக்கு வந்து உட்ஸுன்னு தான் எழுதுவோம். ஸோ இது வந்து உட்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஓகே தான், வுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஓகே தான், காடுன்னு வரும்போது. இதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கெல்லாம் இருக்குது, இன்னும் சில மீனிங்ஸ் இருக்குது. அதாவது கட்டை அப்படிங்கிறக்கும் நம்ம உட்டுன்னு சொல்லுவோம், மரம், மரக்கட்டை அதெல்லாம். டு பீட் அப்படின்னா வந்து அடிப்பது, துடிப்பது, தோற்கடிப்பது. அதாவது அடிப்பது வந்து ஒருத்தங்களை அடித்து போடுறது அப்படின்னு சொல்லுவோம். துடிப்பது அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹார்ட் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து தோற்கடிப்பது. ஸோ நம்ம வந்து நம்ம டீம் அவங்கள பீட் பண்ணிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோற்கடிப்பதுக்கு பீட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அடிப்பது அப்படின்ற மீனிங்கோடு தான் எடுத்துக்கணும். இதே இந்த உட்களை வந்து பார்த்தோம்னா காடுன்ற மீனிங்கோடு தான் எடுத்துக்கணும். எனிமி எதிரி, பீப்புள் மக்கள், நியர்பை அருகில், வில்லேஜ் கிராமம், டு ரெஸ்கியூ அப்படின்னா காப்பாற்றுவது, டு பி அன்அவேர் அப்படின்னா ஒரு விஷயம் அறியாமல் இருப்பது, செய்தி தெரியாமல் இருப்பது, ஒரு விஷயத்தை பற்றி நாலேஜே இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம். கிங் அப்படின்னா ராஜா அல்லது அரசன். டு ஸ்டே அப்படின்னா தங்குவது, ஹோம் வீடு. டு நர்ஸ் அப்படின்னா செவிலியம், தொண்டு செய்வது, பாலூட்டுவது. ஓகே, நர்சிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல மீனிங் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அது மீனிங் மாறும். ஓகே, சென்ட்ரி அப்படின்னா காவலாளி. மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னா பல மாதங்களுக்கு பிறகு. டு இன்க்ரீஸ் அப்படின்னா அதிகரிப்பது. டேக்ஸ் அப்படின்னா வரி. கிங்டம் அப்படின்னா ராஜ்யம். டு அப்ரோச் அப்படின்னா அணுகுவது. டு வெல்கம் அப்படின்னா வரவேற்பது. டு ஸ்பீக் பேசுவது. டு அக்ரி ஒப்புக்கொள்வது, உடன்படுவது. டு அபாலிஷ் அப்படின்னா ஒழிப்பது. கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்க குணம், கனிவான குணம், அன்பு அதெல்லாம். ரிவார்ட் அப்படின்னா வெகுமதி, பரிசு, பிரதிபலன், பலனளிப்பது, அதெல்லாத்தையும் நம்ம ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ மேலே பார்த்த ஸ்டோரியை நான் அப்படியே கீழே ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி வாசிச்சறேன். மகத்தான குதிரை வீரன். ஒரு மனிதன் காட்டில் இருந்தபோது எதிரிகள் அவரை அடித்து விட்டனர். அருகில் இருந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவரை காப்பாற்றி விட்டனர். ஆனால் அவர்தான் அந்த நாட்டின் அரசன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த கிராமவாசிகளில் ஒருவர் அவரை, அதாவது குதிரை வீரனை, தன் வீட்டில் தங்க அனுமதித்து அவரை குணப்படுத்தினார். அவர் குணமடைந்தவுடன் அந்த கிராமத்திலிருந்து கிளம்பினார். அவருக்கு சேவை செய்தவரிடம் தன்னுடைய பெயர் மகாஷ்வர் ரோஹா, ஒரு குதிரை வீரன் என்று சொன்னார். நீங்கள் நகரத்திற்கு வரும்போது அங்கே இருக்கும் காவலாளியிடம் என் பெயரை சொல்லுங்கள். அவர் உங்களை என்னிடம் அழைத்து வருவார் என்று அவர் சொன்னார். பல மாதங்களுக்கு பிறகு அரசன் தன்னுடைய ராஜ்யத்தில் வரியை அதிகரித்தார். கிராமவாசிகள் அந்த நபரை, அதாவது காப்பாற்றியவரை அணுகி அவர் யாருக்கு சிகிச்சை கொடுத்து சேவை செய்தாரோ அவர் தான் அரசன் என்று சொன்னார்கள். அந்த நபர் நகரத்திற்கு சென்றார். அங்கே அவரை அரசன் வரவேற்றார். அவர் அரசனிடம் வரியை பற்றி பேசினார். அரசனும் அதை ஒழிக்க ஒப்புக்கொண்டார். பாடம்: அன்பு என்றும் பலனளிக்கும். அதாவது ஒருத்தங்க மேலே நம்ம காட்டுற அன்பு என்றைக்கும் வீண் போகாதுன்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம இவ்வளோ புது வொக்காப் பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.